Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. தான் உசுர பத்தி கவலைப்படாம ஒரு வயசு பொண்ணு வெண்பாக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. அந்த பொண்ணே சித்தியா வந்தா அவ எப்படிங்க குழந்தைய குடும்பப்படுத்துவா? கரெக்ட் தான். ஆனா நம்ம புள்ள மரமண்ட விஜய்க்கு அது புரியலையே. இப்படியே புரியாதுன்னு காலத்தை தள்ளிட்டு போக முடியுமா? அவனுக்கு மல்லியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது இது வித்யா, நீ பாட்டுக்கு முடிவு பண்ணிட்ட? இதுக்கு விஜய் ஒத்துக்கணுமே. கண்டிப்பா மாட்டான். அப்புறம் எப்படி? முள்ளாலதான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும். விஜய்க்கு மல்லியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் சொல்ல. என்ன ஜோக்கா? சி நடக்க முடியாத ஒரு விஷயத்த நடத்தி காட்டுவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறியம்மா. அதனாலதான் அது எப்படின்னு கேக்குறேன். நடத்தி காட்டுறேன். எப்படி? வெயிட் அண்ட் வாட்ச். ஏங்க, மல்லி கிளம்பின உடனே அப்செட் ஆகி வெண்பா ரூம்லயே போய் உட்காந்துக்கிட்டா. சாப்பிட்டாலோ என்னவோ. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வராதே, கொஞ்சம் தூபம் போட்டுட்டு வா. வரேன். போ. நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். வெண்பா குட்டி, என்னாச்சு வெண்பா குட்டிக்கு? வெண்பா குட்டிக்கு யாரு மேல கோவம்? ஏன் மேலையா? அப்புறம் ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? அப்பா வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாட்டி ஊட்டி விடுறேன், சரியா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏமா? டாடா வரதுக்குள்ள உனக்கு தூக்கம் வந்துரும்ல, அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி ஊட்டி விடுறேன். வேணானா வேணாம். ஏண்டா கண்ணு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னம்மா சொல்ற? உனக்கு எல்லாமே பிடிக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே டாடா கஷ்டப்படுறாரு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குதான் பாட்டி. ஆனா அம்மா இல்லாம இந்த ரூம்ல தனியா இருக்க பிடிக்கலன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட நடுவுல படுத்து ஒரே ரூம்ல தான் தூங்குவாங்களாம். என் கிளாஸ்ல யானி இருக்கால, அவதான் சொன்னா. உங்க அப்பா அம்மா 2 பேரும் டெய்லியும் கதை சொல்லுவாங்களாம். ஜாலியா இருக்குமா. நம்ம வீட்டுல மட்டும் டாடா என்ன தனியா படுக்க சொல்றாரு. நீ தனியா படுத்தாதான் உனக்கு தைரியம் வரும். வளர்றப்போ என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ண முடியும்னு டாடா உன்னை தனியா படுக்க சொல்றாரு. நான் அப்புறமா வளர்ந்துக்கிறேன். நான் இப்ப குட்டி பொண்ணு தானே, அது உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டான். நீ தான் தனியா படுக்க மாட்டேன்னு சொல்லணும். மல்லி அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும். மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வேணும்னு அடம்பொடி. அப்பவும் கேட்கலனா மல்லி அம்மா வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லு. அப்பவும் டாடா நோன்னு சொல்லிட்டாருனா? டாடா ஒரு தடவை மல்லி அம்மா வரட்டும். அவங்க ஓகே இல்லனா இனிமே நான் வேற அம்மாவை கேட்கவே மாட்டேன். காட் ப்ராமிஸ்னு சொல்லு. இல்ல கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்லு. என்ன பண்றீங்க பாட்டி? ஒண்ணு இல்லம்மா, சும்மா. டாடா கிட்ட நான் நல்லா அழுவும் பாட்டி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மல்லியை பிடிக்கும் தானே? டாடா கிட்ட ஓகே சொல்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. பசிக்குமே பாட்டி. அத பாட்டி உனக்கு பிடிச்சதெல்லாம் டாடாக்கு தெரியாம ஊட்டி விடுறல்ல. டீலா பாட்டி, அப்ப ஓகே. இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. பசிக்குது. நோ தர. இந்த விஜய் வந்தாச்சு. வாயை தொடச்சுக்கோ வேண்பா. வித்யா கொஞ்சம் தொடச்சு விடு. டாடா பாவம். உனக்கு மல்லி வேணுமா வேணாமா? வேணும். அப்படின்னா பாட்டி சொன்ன மாதிரி அப்பா கிட்ட சொல்லு, சரியா? போய் ஹால்ல சோகமா உட்காரு. போ.
எப்படி? வித்யா பின்ற நீ எப்படி பின்றியோ அதே மாதிரி அவ பின்றாளான்னு பார்க்கலாம் வா. பாப்போம் வாங்க. என்னாச்சு? ஒருவேளை தூங்கிட்டாலோ? அது எப்படி தூங்குவா? கார் சத்த கேட்டு வெளியே வந்திருக்கணுமே. பாப்போம். வெண்பா 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 எங்க போயிட்டா? வெண்பா 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 குட்டி, அங்க அங்க பாரு. ஏய் இங்கதான் இருக்கீங்களா? என் சொல்லத்துக்கு என்ன ஆச்சு? Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Makes you go. Makes you go. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes